ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அனுதினம் மன்னா என்கிற வேத தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்க வைத்த தேவாதி தேவனை மனதார துதிக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு ஆயுஸ் நாளை கூட கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் கர்த்தருக்காக பிழைக்க, கர்த்தருக்காக வாழ ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளின் காலை வேத தியானத்திற்காக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை தியானிக்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவராகிய தேவனை நாம் தரிசிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். இந்த இருதய சுத்தம் என்பது ஆண்டவர் விரும்புகிற பிரதானமான காரியம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் இந்த இருதய சுத்தத்தை பரிசுத்தம் என்கிறதான வார்த்தைகளை ஆண்டவர் பொறித்திருக்கிறார். ஆதியாகமம் யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் சீனாய் மலையிலே இறங்கி பேச விரும்பினார். அப்படி பேச அவர் விரும்பும் பொழுது மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், நீ உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, நான் நாளைக்கு அவர்களோடு கூட பேச வேண்டி இருக்கிறதுனாலே உன் ஜனத்தை போய் பரிசுத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து ஜனங்களை பரிசுத்தம் பண்ணுகிறான். ஒரு நாள் பரிசுத்தம் அல்ல, 2 நாட்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு 3வது நாளுக்காக அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். எதற்காக? தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆம், என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய தேவனை தரிசிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். இதற்கான கேள்வி, ஏன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? வேதாகமம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. 1 பேதுரு 1:15 சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய தேவனை தரிசிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வேண்டும் அல்லது சுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய தேவனை நம்மால் தரிசிக்க முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சமாரியா பட்டணத்திலே வந்து பிலிப்பு செய்த ஊழியத்தினுடைய அடுத்த பகுதியை செய்கிறான். ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இதை கண்டதான அந்த பட்டணத்தில் இருந்ததான ஒரு மாயவித்தைக்காரன் சமாரியா பட்டணத்தின் ஜனங்களை தன் கைவசமாய் வைத்திருந்த அந்த மாயவித்தைக்காரனுக்குள்ளே ஒரு ஆசை உண்டாயிற்று. என்ன ஆசை? பேதுருவை போல தானும் யார் மேலெல்லாம் கைகளை வைக்கிறேனோ அவர்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேதுருவினிடத்தில் பணத்தை கொடுத்து எனக்கு இந்த வரத்தை தாரும் என்று கேட்கிறார். பேதுரு உடனே அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறேன், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்றான். இருதயத்தில் அவன் சுத்தம் இல்லாமல் இந்த காரியத்தை கேட்டதுனால அவனுக்கு பங்கும் பாகமும் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். ஆம், இருதய சுத்தத்தில் நாம் இல்லை என்றால் தேவனிடத்திலிருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே இந்த நல்ல காலவேளையிலே நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருப்பதற்கு அந்த இருதயத்தை இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவுவோம். இருதய சுத்தம் நமக்கு ரொம்ப தேவை. அதை கடைபிடியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் எங்கள் இருதயத்தை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.